சார், இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமேட்டு விஜய் வந்து கொஞ்சம் பலவீனப்பட்டு போயிட்டாரு. அதனால அதிமுகவும், பாஜகவும் அவரை வந்து கூட்டணிக்கு இழுக்கிறதுக்கு முயற்சிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இல்ல இருக்கு சார். அவங்க இழுக்க தான் சார் முயற்சிப்பாங்க. இந்த அணி பத்தாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதை பொதுவெளியில போட்டு உடைக்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்றேனே தவிர, நிஜம் அது வரல நீங்களே ஜெயிச்சிருவீங்கன்னா நான் பொய் சொல்லி அவங்கள உசுப்பேத்துறதுக்கு நான் தயாரா இல்லை. இந்த அணி பத்தாதுதான். அதனால நாங்க இன்னும் பலமான அணி அமைப்போம்னு ஜெயக்குமார்ல தொடங்கி எடப்பாடி வரைக்கும் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. வேற யார் வரப்போறான்னு தெரியல. விஜய் வந்தா நிச்சயமா அது பலமான அணி தான். வெற்றியை நோக்கி அணியா கூட அது மாறினாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். நான் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிட்டு இருக்கிறேன். அதுல எடப்பாடிக்கு அதிமுகவுக்கு அந்த அணி வெற்றி பெற பயன்படும். விஜய் என்கிற பிம்பம் உடைபடும். ஏன்னா யாருமே சரியில்லைன்னு சொல்லிட்டு சரியில்லாத ஒரு ஆளை கூட சேர்ந்தீங்கன்னா மக்கள் அவ்வளவு முட்டாளா, அது கண்ணை மூடிக்குவாங்களா? அவங்களும் அதை வேற மாதிரி தானே பார்ப்பாங்க. ஸோ விஜய்க்கு அது அரசியல் ரீதியான சர்க்கிள், அதிகாரமே கிடைத்தால் கூட அப்படின்னு நம்ம சொன்னோம். நான் முதலமைச்சர், நாம ஆட்சி அமைப்போம், நாம ஆட்சியில பங்கு தருவோம்னு சொல்லிட்டு முதல் 2.5 ஆண்டுகள் அண்ணன் எடப்பாடி முதலமைச்சராக இருக்கட்டும், அடுத்த 2.5 ஆண்டுகள் நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாலோ, இல்ல 5 ஆண்டுகளும் நான் துணை முதலமைச்சராகவே இருக்கிறேன்னு சொன்னாலோ, விஜய்ங்கிற அந்த பிம்பம் உடைப்படுமா, இல்ல அப்படியே ஸ்ட்ராங் ஆகுமா?